சிவா, அண்ணி சொல்லுங்க அண்ணி. நான் உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன விஷயம்? ஊரோட தலைவர் பொறுப்ப நீதான் ஏத்துக்கணும். என்ன அண்ணி சொல்றீங்க? நான் எப்படி? சித்தப்பா, நம்ம குடும்பத்துக்கு கிடைச்சிட்டு இருக்கிற அங்கீகாரம் அது. நம்ம குடும்பத்து மேல தப்பான பழிய போட்டு சில பேர் அதை பறிச்சுக்க பாக்குறாங்க. நாம அதுக்கு விடக்கூடாது சித்தப்பா. நீங்க தான் அந்த பொறுப்பை ஏத்துக்கணும். மாயா, அண்ணன் இருந்த இடத்துல போய் நான் எப்படி? ஐயோ, என்னால அதெல்லாம் யோசிச்சு கூட பார்க்க முடியலப்பா. தங்க சிலைக்கும் கல்லு சிலைக்கும் வித்தியாசம் இருக்குமா? ஆஹா, என்னால இன்னைக்கு இல்ல என்னைக்குமே அண்ணனோட இடத்துக்கெல்லாம் வரவே முடியாது. சிவா, எந்த சிலையா இருந்தாலும் அது கர்ப்ப கிரகத்துக்குள்ள போகும்போது கடவுள் தான்ப்பா. உன் அண்ணனோட திறமையும் நல்ல குணமும் உன்கிட்டயும் இருக்குப்பா. அந்த பொறுப்பு வரத்துக்கான எல்லா தகுதியும் உனக்கு இருக்கு. இல்ல நீ என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பதவியில அண்ணனை தவிர வேற யாரையுமே என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. அண்ணி, உங்க பேச்சுக்கு நான் மரியாதை கொடுக்கலன்னு நினைக்காதீங்க அண்ணி. ஆனா என்னால இது முடியாது. அது மட்டும் இல்ல அண்ணி, இந்த குடும்பத்துல இருந்து பஞ்சாயத்து விஷயத்துல யாருமே தலையிட மாட்டாங்கன்னு அண்ணன் பஞ்சாயத்துல சொல்லிட்டு வந்திருக்காரு அண்ணி. ஆஹா, இப்போ நான் பஞ்சாயத்துக்கு போனேன்னு வைங்களேன், அண்ணனை மீறி போன மாதிரி ஆயிடும். அத அண்ணனால தாங்கிக்கவே முடியாது அண்ணி. அண்ணி, சத்தியமா என்னால அண்ணனை மீறி எந்த விஷயத்தையும் செய்ய முடியாது அண்ணி. அதுவும் அவர் செய்யவே கூடாதுன்னு சொன்ன விஷயத்த நான் என்ன ஆனாலும் மீற மாட்டேன் அண்ணி.